தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து. தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, மோடி குறிப்பாக பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இது 10 ஆண்டுகளில் பாராளுமன்ற நிலைக்குழு, கூட்டுக்குழு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினதே இல்லை. பல்வேறு மசோதாக்களை நினச்ச மாதிரி நினச்ச நேரத்தில் ஒட்டுமொத்த எம்பிக்களையும் சஸ்பெண்ட் பண்ணிலாம் இவங்க நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வக்ஃபு போர்டு நிமித்தமாக கொண்டு வரக்கூடிய வக்ஃபு போர்டு திருத்த சட்ட மசோதா நிலைக்குழுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. எதிர்கட்சிகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படியா, அதை அப்படி பார்க்கிறதா, இல்லை வேறு வழி இல்லை, பாஜக இதுக்கப்புறம் இப்படி தான் அவங்க போய் ஆகணும், ஏன்னா கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவங்களுக்கே இவர்கள் கொண்டு வரக்கூடிய பல்வேறு சட்டங்கள் திருப்தி கிடையாது, அதனால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் பாஜக கட்சிகள் இருக்கக்கூடிய எம்பிக்களே அமித்ஷாவை பார்த்து சில விஷயங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. எங்களுக்கு இது பிடிக்கல, இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி. பல கலைபுரங்களுக்கு மத்தியில் மோடியை பல நாளாக காணோம். அவர் எங்கே இருக்காருன்றதும் தெரியல. இதை எப்படி தோழர் பார்க்குறீங்க? ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு பிஜேபி தள்ளப்பட்டிருக்குதுன்னு பார்க்குறேன். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த 10 ஆண்டுகளா இவங்க கொண்டு வந்தது வெறும் குரல் வாக்கெடுப்புல அல்லது மற்றவர்கள் எல்லாம் எதிர்கட்சி எல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டு அல்லது தகுதி நீக்கம் பண்ணிட்டு இது எந்த வகையிலனாலும் பண்ணாங்க. அதற்கு ஒரே காரணம், எங்கள்கிட்ட மெஜாரிட்டி இருக்கு, மக்கள் மேண்டேரி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதனால நாங்க செய்யறோம், மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. ஆனால் இந்த முறை மக்கள் பெருவாரியாக இவர்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க. அதனுடைய விளைவாகத்தான் இது நடக்குது. நீங்க என்னதான் கூட்டணி ஆட்சியை கொண்டு 2 கட்சிகளை தாஜா பண்ணி அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி இந்த ஆட்சி அமைச்சாலும் அந்த மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல இந்த கூட்டணி கட்சிகளே கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது மக்கள் நலன் சார்ந்து நடக்குது. அவர்களுடைய தனிப்பட்ட நலன், அந்த மாநிலத்துல அவங்க மீண்டும் ஆட்சி அமைக்கணும், தொடர்ந்து ஆட்சி நடத்தணும், இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. இதுதான் நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொன்னோம், இது மாதிரி சிக்கல்கள் வரும். அது இன்னைக்கு வந்திருக்கு. 10 ஆண்டுகளா அவசர சட்டம் போன்ற பல சட்டங்களை கொண்டு வந்த இவர்களால இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்துக்குள்ள 2 அவையிலையும் நிறைவேற்ற முடியல. அதனுடைய விளைவாகத்தான் நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த நிலைக்குழுக்கு கொண்டு போக சொல்லி கூட்டணி கட்சியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடே சொல்றாரு. சந்திரபாபு நாயுடுனுடைய எதிர்கட்சியாக இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி மாநிலங்களவையில இதை ஆதரிக்கலன்னு பாக்குறோம். இதே போன்று பல இடங்கள்ல எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஆதரிக்க மாட்டாங்க. அப்படிதான் நம்ம தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா இருக்கிற எடப்பாடி இதற்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று அறிக்கை விட்டிருக்கிறார். வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரியான பல மாநிலங்களவையில இருக்கிற உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. இந்த நிலைமையில தான் நிலைக்குழுக்கு போகுது. நிலைக்குழுல அனைத்து கட்சியினருக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும். குறிப்பா எதிர்கட்சி தலைவர் அதில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பாரு. அவங்க எல்லாம் பேசி ஆலோசிச்சு இது சரியா தவறா, அல்லது குறைந்தபட்சம் அதுல இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்கள் இருந்தா அதை மாற்றிட்டு தான் அதை செய்ய முடியும். இதெல்லாம் நீங்க முத்தலாக் எடுத்தீங்க, பாபர் மசூதி எடுத்தீங்க, இப்படி வரிசையா சிஏஏ சட்டத்துல இஸ்லாமியர்ல 2ஆம் தர குடிமக்களா மாற்றுறதுன்னு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வன்முறையை தூண்டுவதன் மூலமா இந்துக்களை கன்சாலிடேட் பண்ற ஒரு அரசியலை முன்னெடுத்ததை இனிமேல் இந்த எதிர்கட்சிகள் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டாங்க. இது இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அமையும். இப்போ நீங்க அதாவது நீங்க இஸ்லாமியர்கள் பிரச்சனையே பேசுறீங்க, இஸ்லாமியர்களுக்கு உள்ள பலர் ஏழைகளா இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க, அதனாலதான் நாங்க இந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வர்றோம் அப்படின்லாம் பிஜேபி தரப்புல சொல்றாங்க. அந்த பிஜேபி இந்த முறை பார்லிமெண்ட்ல எத்தனை தொகுதிகள்ல பிஜேபி இஸ்லாமிய கேண்டிடேட்டை நிறுத்தினாங்க அப்படின்னு ஏதாவது கணக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு எத்தனை எம்பிக்கள் இஸ்லாமியர்களுக்கு அமைச்சர்கள் இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க? ஏன் நீங்க நிர்மலா சீதாராம் எம்பில நிக்கல, பார்லிமெண்ட்லயே நிக்காம 2 முறை அவங்க நிதியமைச்சர் ஆயிருக்காங்க. அது போன்ற ஒரு இஸ்லாமியர்ல கூட்டு இதுவரைக்கும் நின்னதே இல்லை. அதே போல ஒரு இஸ்லாமியரை கூட்டிட்டு நீங்க ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலாமே. இவ்வளவு இஸ்லாமியர்கள் மீது இவ்வளவு அக்கறை உள்ளவங்க அப்படி ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலாமே. ஒரு ராம்விலாஸ் பாஸ்வான் போன்ற பெரிய தலித் லீடர்களை உங்களை நீங்க உள்வாங்கி கொண்ட மாதிரி தமிழ்நாட்டுல கூட உங்களுக்கு சில ஆதரவான இஸ்லாமிய சக்திகள் இருக்கிறாங்க. வேலூர் இப்ராஹிம் போன்ற ஆட்சியில் இருக்கிறாங்க. அவரு கூட ஒரு அமைச்சர் கொடுத்திருக்காங்க. அவர் சொல்லுவார்ல, இந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான சட்டம் தான்,
அப்படின்னு மக்கள்கிட்ட ஏதாவது பரப்புரை பண்ணுவார்ல. இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயமும் அந்த மாதிரி பண்ணதில்லை. அப்போ இதுல என்ன உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இந்த இஸ்லாமியர்கள் வைத்திருக்கிற இந்த பெரும் நிலங்களை பறிப்பதற்கான முயற்சி அப்படிங்கிறதா இவர்களுடைய குற்றச்சாட்டு, வக்ஃபோர்டுடைய குற்றச்சாட்டு. நீங்க இன்னும் சொல்ல போனா தாஜ்மஹால் இருக்குல்ல, தாஜ்மஹால் வக்ஃபோர்டுக்கு சொந்தமான நிலம்னு சொல்றாங்க. இப்ப தாஜ்மஹால் மீது இவங்க ஏற்கனவே குறி வைத்திருக்கிறார்கள். எப்படி வந்து கீழே ஏதோ லிங்கம் இருக்கு, பேர ஆமா, மாத்தணும். பாபர் மசூதி இடிச்சாங்களோ, கீழே வந்து பேஸ் ராமர் கோயிலுக்கான பேஸ் இருந்துச்சு. அதெல்லாம் எந்த எந்த நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படல. அது வந்து மக்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்லி ஆகணும். நீதிமன்றம் அப்படிலாம் ஒன்று இருந்ததாக சொல்லல. இது அப்படி ஒன்று இல்ல. ஆனாலும் இது வந்து இந்து நம்பிக்கையா இருக்கு. அதனால அதாவது எப்படி கற்பழிச்சவனுக்கே தாலி கட்டி வச்ச கதை தான் அந்த கதையை தவிர வேற ஒன்றும் உண்மையான தீர்ப்பு சட்ட நடைமுறைகளை பின்பற்றிய தீர்ப்புலாம் கிடையாது. இது இந்தியாவின் அல்லது இந்துக்களின் கூட்டு மனசாட்சி கொடுத்த தீர்ப்பு தான். சட்ட நடைமுறைகளை பின்பற்றி கான்ஸ்டியூஷன் அடிப்படையில கொடுக்கப்பட்ட தீர்ப்புலாம் கிடையாது. அது போலதான் இன்னைக்கு வந்து தாஜ்மஹாலுக்கு அடியில இது இருக்கு அது இருக்குன்னு பொருளையை கிளப்பி அந்த வக்ஃபோர்டு நிலத்தை கைப்பற்றுறது, தாஜ்மஹாலை இடிக்கிறது, இது போன்ற திட்டங்கள் இவங்களுக்கு இருக்கு. RSS திட்டங்கள் இருக்கு. இந்துத்துவ சக்திகள் பலவும் அதை வந்து பல நேரங்கள்ல பேசியிருக்காங்கன்னு பாக்குறோம். அதனுடைய ஒரு அடிப்படையாக இந்த சட்ட ரீதியாக இதை மாற்றுவது அப்படின்னு தான் இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க. ஒரு கலெக்டரே வந்து இதை முடிவு பண்ணிக்கலாம். அதாவது நீதிமன்றத்துக்கு போக தேவையில்லை, வக்ஃபோர்டு வாரியத்துக்கு போக தேவை. இப்ப நம்ம காவிரியில வந்து நல்லா அதுக்கு அனுபவம் இருக்கு. காவிரியில நம்ம 3-4 மாநிலங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதனால ஒரு வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வாரியத்துல நம்ம பிரச்சனைகளை போய் சொல்லணும். அந்த வாரியம் யாருக்கு எவ்வளவு தண்ணி கொடுக்கணும்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். அது போன்ற வக்ஃபோர்டு ஒரு வாரியம் வச்சிருக்கு. அந்த வாரியத்துல எழுகிற இஸ்லாமியர்களுக்குள்ள எழுகிற சிக்கலை, இந்த நிலம் தொடர்பான சிக்கல்களை அதுல பேசலாம். வாரியத்திலையும் தீர்வு காண முடியலன்னா நீங்க வந்து கோர்ட்டுக்கு போலாம். அதுவும் அந்த சட்டத்துல இருக்கு. வக்ஃபோர்டு சட்டத்துல அதுவும் இருக்கு. அப்ப அந்த நிலைமையில இப்போ வந்து இது எந்த நடைமுறையுமே தேவையில்லை. கலெக்டர் வந்து முடிவு பண்ணிக்கலாம். அப்போ கலெக்டர் வந்து ஒரு ஆர்டர் மூலமா இந்த நிலத்தை வந்து இவனுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியும். இப்போ எப்படி வந்து SC மக்களுடைய பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குதோ, கிறிஸ்தவர்களுடைய நிலங்கள் பல இடங்கள்ல ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கோ, ஏன் இந்து அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற திமுக அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி மதிப்புல நிலத்தை மீட்டெடுத்தாங்கல்ல. மீட்டெடுக்கிறாங்க. அதெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் தானே. அது யார் வேணா ஆக்கிரமிச்சிருக்கலாம். அது போன்ற இஸ்லாமிய நிலங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆக்கிரமிப்பு நிலங்கள்லாம் வந்து நீங்க ஒரு கலெக்டர் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஒரு கலெக்டர் முடிவு பண்ணி அதை வந்து அரசுக்கு சொந்தமாக்குறதா அல்லது ஆக்கிரமிப்பாளருக்கு சொந்தமாக்குவதா. ஏன்னா இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணவனுக்கு தானே கோயிலே கட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்திய நாட்டினோட வரலாறு இல்ல. நம்ம ஒன்றும் புதுசா சொல்லல. ஒரு புது அஜெண்டாவெல்லாம் கிரியேட் பண்ணல. நீங்க வந்து அப்படிதான் ஏற்கனவே 500 வருஷமா நடந்துட்டு மசூதியை ஆக்கிரமிச்சுதான் வந்து இப்ப ராமர் கோயில் கட்டி கொடுத்துருக்கீங்க. அந்த அடிப்படையில இவங்க என்ன வேணா செய்வாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. கோர்ட்டு நடைமுறை கூட வேண்டாங்கிறது எந்த வகையான ஒரு சட்ட நடைமுறைன்னே நமக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு நடைமுறை கொண்டு வந்தாங்க. இது நாடு முழுவதும் பெரிய எதிர்ப்பலை உருவாக்கி இருக்கிறது. அதுதான் எதிர்கட்சிகள் உட்பட ஆளுங்கட்சிக்குள்ளேயே அவங்களுடைய கூட்டணி கட்சிக்குள்ளேயே இதற்கு ஆதரவு இல்லை. இப்ப பீகார்ல மற்ற இடங்கள்ல நம்ம ஆந்திர பிரதேசல எல்லாம் இஸ்லாமியர்கள் ஓட்டை வந்து அவங்க இழக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. குறிப்பா ஆந்திர பிரதேசத்துல இவருக்கு எதிர்கட்சியில் இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி இஸ்லாமியர்கள் வாக்கு இழக்கக்கூடாது என்பதற்காக மாநிலங்களவையில இதை நிராகரிச்சிட்டாரு. இதை நாங்க ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. நம்ம ஊர்ல எடப்பாடி அறிவிச்சிட்டாரு. எடப்பாடி போய் இதுல ரம்ஜான்ல எல்லாம் போய் கலந்துக்கிட்டு இஸ்லாமிய ஆதரவு முகமூடி எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ கடந்த காலங்கள்ல எல்லாத்துக்கும் கையில சிறுபான்மை காவலன் பட்டம் எல்லாம் கொடுத்தாங்க. ஆமா கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க STB அவங்களோட இந்த முறை கூட்டணியில இருந்தாங்க. அதனால அவங்க அந்த கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. STB என்னன்னா அப்படி இவர் பெரிய செஞ்சுட்டாருங்கிறதுக்காக இல்ல. DMKல நிறைய கூட்டணி கட்சிகள் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு சீட்டு கிடைக்காது. ஆமா, அதனால இவங்க நிறைய சீட்டு கொடுப்பாங்கன்னு நாங்க போனாங்களே தவிர உண்மையான அக்கறையில எடப்பாடி இருந்தது இல்ல. தமிழ்நாட்டின் மீதே அவர் அக்கறையோட இருந்தது இல்ல. கடந்த காலங்கள்ல எல்லாவற்றுக்கும் பிஜேபிக்கு ஆதரவா இருந்தாரு. அவரே இன்றைக்கு வந்து அவர் சீட்டை காப்பாத்திக்கிறதுக்கு அவரே வந்து இன்னைக்கு வந்து இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிறது இந்த பிஜேபிக்கு தொடர்ந்து ஆட்சி நடத்துவதுல மிகப்பெரிய சிக்கலா மாறுது அப்படின்னு நினைக்கிறேன்.
எந்த சட்டங்களையும் எந்த மசோதாக்களையும் இவங்க நாடாளுமன்றத்துக்குள்ள கொண்டு வந்து நிறைவேற்ற முடியாது. அப்படிங்கிற இடத்துல தான் இன்றைக்கு வந்து இந்த இதுக்கு கூட்டுக்குழுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு கொண்டு போயிருக்காங்க. நிலைக்குழுல விவாதிக்கப்பட்டு இது வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை. ஏன்னா இங்க எதிர்க்கட்சியினுடைய வலிமையான குரல்கள் அங்க எழுப்பப்படும். அதைத்தான் தொடர்ந்து இப்போ காஷ்மீர் உடைப்பின் போது ப. சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பேசியது. ஏன் இதை வந்து ஒரு நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைய ஏன் வந்து நிலைக்குழு கொண்டு வரல, நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு ஏன் கொண்டு வரல, ஏன் விவாதிக்கப்படல, ஏன் சட்ட ஆலோசனைகள் எடுத்துக்கொள்ளப்படல, நீங்களே முடிவு பண்ணி இவ்வளவு ஆண்டுகால 75 ஆண்டுகால பிரச்சனைய நீங்க ஒரு கட்சி வந்து முடிவு பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றது எந்த வகையில நியாயம்னு கேள்வி எழுப்பினார். அது போன்ற நடைமுறைகள் இனிமேல் செய்ய முடியாது என்பதுதான் இன்றைய நிலைமை. தொடர்ந்து பார்ப்போம். கண்டிப்பா தோழர். இப்போ கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உச்சநீதிமன்றம் பேச்சு எடுத்த உடனேயே பாஜக கட்சி பாகுபாடுமின்றி எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய எஸ்சி/எஸ்டி பிரிவினரை சார்ந்த எம்பிக்கள் இப்போ ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் வந்து அமித்ஷாவை பார்த்து இந்த கான்செப்ட் வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு மசோதாவை நிறைவேற்றணும், அதுக்கு ஒரு வாக்குகள் வேணும் அப்படின்னா அமலாக்கத்துறையை வச்சு இப்போ மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் மிரட்டி அவங்க எப்படியோ காரியத்தை சாதிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அமலாக்கத்துறை வந்து உச்சநீதிமன்றம் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. மணிஷ் சிசோடியா வந்து வெளியே வந்துட்டார். இப்போது அடுத்து விரைவில் செந்தில் பாலாஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாருமே வெளியே வருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ராகுல் காந்தி அவர்கள் கையில் எடுத்த அந்த சாதிவாரி அரசியல், ஓபிசி எஸ்சி/எஸ்டி அப்படிங்கிற அந்த ஒற்றை விஷயம் பிஜேபிக்குள்ளேயே ஒரு பூகம்பத்தை கிளப்புதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த சாதி ரீதியான இந்த இடஒதுக்கீடு, சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய, சமூக அளவில் பின்தங்கியவர்களுக்கான இந்த இடஒதுக்கீடு என்பது சட்டமேதை அம்பேத்கரால் கொண்டு வரப்பட்ட ஒரு சமூக ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்பு. அது பல முறை விவாதிக்கப்பட்டிருக்கு. சுதந்திரம் அடைந்து நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முன்பு பலமுறை விவாதிக்கப்பட்டிருக்கு. அவர் இருந்தபோது பல விளக்கங்களை அவர் திரும்ப திரும்ப கொடுத்திருக்கிறார். முதல்ல இந்த கான்ஸ்டிடியூஷன் முன்வைத்து பேசும்போது பலமுறை அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில இது வெறும் பொருளாதார பிரச்சனை அல்ல, சாதி ஒழிப்பு பிரச்சனை அப்படின்னு பார்க்கணும். அப்படி இந்த கிரிமினலை உள்ள கொண்டு வர்றதன் மூலமா அதனுடைய நோக்கமே, இடஒதுக்கீடுடைய நோக்கமே கெட்டு போகுதுங்கிறதா பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து சரியாக இந்த 75 ஆண்டுகள்ல கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளா இடஒதுக்கீடு பற்றிய புரிதல்கள் நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயும் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டங்கள் வலுப்பெற்று வருது. அதாவது பங்களாதேஷில் நடந்த போராட்டம் மாதிரி புரிதலற்ற போராட்டம் கிடையாது. அந்தந்த சாதி குழுக்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும்ங்கிற போராட்டம் இந்தியா முழுக்க டெல்லி முதல் தமிழ்நாடு வரையிலும் நடைபெற்றுட்டு இருக்கு. அதுல சிலர் வந்து இப்ப ராமதாஸ் போன்ற ஆட்களும் இருக்கிறாங்க, மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த இடப்பங்கீடு சரியாக சென்றடையவில்லை என்பது மற்ற சமூகங்கள் விழித்து கொண்டு போராடுற நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு. அப்படிதான் ஓபிசி இடஒதுக்கீடுங்கிற ஒரு இடம் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு 50% அந்த சீலை கூட நம்ம வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு பலரும் வந்திருக்காங்க. பல மாநில கட்சிகள் இந்த சீலை பரிசீலிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அதை பற்றி விவாதத்தை முன்னெடுக்கிறாங்க. எவ்வளவு இடம் இருக்கோ அவ்வளவுக்கு போகலாம், 95 கூட போக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அதுல இப்ப நம்ம தமிழ்நாட்டுல திருமாவளவன் தொடங்கி நமக்கு பிஜேபியினுடைய ஆதரவாளராக இருக்கிற கிருஷ்ணசாமி வரை இந்த பிரச்சனையில நீங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான இடஒதுக்கீட்டை காலி பண்ற அவர் வந்து கேட்கறது என்ன, எனக்கு வந்து இன்னொரு சமூக அந்தஸ்தை கொடுங்கன்னு தான் கேட்கிறாரு. எஸ்சி பட்டியல இருந்து வெளியேற்றி பிசிக்குள்ள போற, பிசிக்கு இடஒதுக்கீடு இருக்கு, இடஒதுக்கீடு இல்லாம கிடையாது. நம்ம வந்து ஒட்டுமொத்த புரிதலே வந்து எஸ்சிக்கு கோட்டானாலே எஸ்சி தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எஸ்சிக்கு மட்டும் இன்னைக்கு இடஒதுக்கீடு கிடையாது, பார்ப்பனர்கள் அதிகமா இருக்கு. ஆமா, இன்னைக்கு வந்து பார்ப்பனர்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. இன்றைக்கு சூழல்ல பார்ப்பனர்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. அதனால அவர் வந்து கேட்கறது எஸ்சி பட்டியல இருந்து வெளியேற்றணும், பிசியில சேர்க்கணுங்கிறதான். ஆனால் இடஒதுக்கீட்டுக்கு அவர் எதிராக எந்த காலத்திலும் இருக்க மாட்டாரு, இருக்க முடியாது. ராமதாஸ் பிஜேபிக்கு கூட்டணியில இருக்கிறாரு. ராமதாஸ் இடஒதுக்கீட்டை காலி பண்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னா முடியாது. சந்திரபாபு நாயுடு பீகார்ல
நிதிஷ்குமார் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இன்னும் பல உத்தரப்பிரதேசத்துல பல இடங்கள்ல இவங்களோட கூட்டணி போட்டு ஆட்சியில இருக்கிறவங்க அல்லது மத்தியில கூட்டணியில பங்கு கொண்டவங்க, எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க யாருமே இந்த சாதி ரீதியான, சமூக ரீதியான இடஒதுக்கீட்டு மேல தாக்குதல் செலுத்துவது தெரிந்து கொண்டால் அதை அனுமதிக்க மாட்டாங்கங்கிற ஒரு இடம் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி வேணா அதை பற்றி புரிதல் பெரிதாக இல்லாமல் இருந்தபோது இவங்க என்ன வேணா சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அப்படி இருக்க முடியாது. அது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக நாடாளுமன்றத்துல இரு அவைகளிலும் தெரியுது. மக்களவையில இதை நிறைவேற்ற முடியல. மக்களவையில கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, கூட்டணி கட்சிகள் உட்பட. சந்திரபாபு நாயுடு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இதை நிலைக்குழுக்கு அனுப்பணும்னு பேசினார், அவ்வளவுதான். மற்ற எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க. மாநிலங்களவையில ஏற்கனவே எங்களுக்கு பெரும்பான்மை கிடையாது. ஏற்கனவே இருக்கிறவர்கள் சந்திரபாபு நாயுடுக்கு எதிர்கட்சியா இருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி. இப்ப சந்திரபாபு நாயுடுவே அது ஆதரவு தெரிவிக்க மாட்டாரு. நம்ம ஊர்ல திமுக, அதிமுக 2 எதிர்ப்பு. மற்ற கூட்டணி திருமாவளவன் கடுமையா எதிர்த்து பேசியிருக்காரு ஏற்கனவே. இது மாதிரி அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தான். இப்ப எந்த அடிப்படையிலையும் நாடாளுமன்றத்துல சிறு பெரும் பிஜேபிக்குள்ளேயே இருக்கிற அந்த 83 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த 83 பேருமே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. இப்ப ராம்விலாஸ் பாஸ்வான் போன்றவர்கள் இருக்கிறாங்க. சில எஸ்சி கேண்டிடேட் கூட இருப்பாங்க அதுல. அவங்க எல்லாம் எப்படி இதுக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது. ஆக இந்த பிரச்சனை காங்கிரஸ் எடுத்த இது நாட்டுல இன்னைக்கு பத்திக்கிட்டு எரியுது. இந்த பற்றி எரியிற நெருப்புல பிஜேபி விழி பிதுங்கி இதில் கருகி போகிற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. தொடர்ந்து பார்ப்போம். கண்டிப்பா அதில் தொடர்ந்து பேசலாம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி. அப்படி போயலாம். ஒரு 13 நிமிஷம் 15க்குள்ள முடிச்சிருங்க. ஓகே. ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தோழர் மகிழன் நம்மளோட இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். வக்ஃபு திருத்த சட்டம் பிஜேபி பின்வாங்கி இருக்கிறது. முதல் முறையாக கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு, நிலைக்குழு போன்ற வார்த்தைகளை நம்ம இதுவரை கேட்கவே இல்லை. இப்போதான் கேட்குறோம். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அடங்கிய 30 பேர் கொண்ட குழுவுக்கு அந்த மசோதா அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த மசோதா நிறைவேறுமா அப்படிங்கிறதெல்லாம் 2வது விஷயம். கண்டிப்பாக மெஜாரிட்டி கிடையாது. ஏன்னா பாஜக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே பல எம்பிக்களும் தலைவர்களும் இது ஒரு தவறான செயல்முறை, இதை கொண்டு வராதீங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு சைடு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி பற்ற வச்ச நெருப்பு இன்னைக்கு பூகம்பமாக வெடிச்சு செதறுது அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரீமி லேயர் கான்செப்டை எதிர்த்து பாஜக இருக்கக்கூடிய எம்பிக்களே போய் இன்னைக்கு அமித்ஷாவை பார்த்து புகார் கொடுத்துருக்குறாங்க. இது சரியாக வராது, அப்படி செய்யாதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சிக்குள்ளே கிரீமி லேயரை ஆதரிக்கிற கூட்டம் இருக்கா? 10% இடஒதுக்கீடு ஆதரிக்கிற கூட்டம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கேவை தாண்டி வேறு யாரும் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறாங்களா அப்படிங்கிறது 2வது விஷயம். ஆனால் ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒற்றை நபர் அதில் உறுதியாக இருக்கிறாரு. இந்த 2 விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தி எடுத்திருக்கிற இந்த ஆயுதம் மிக வலிமையான ஆயுதம். மக்கள் மத்தியில மிக பரவலா இது பரவி பாயும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கணிப்பு. நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியில இதுக்கு எதிர்ப்பு இருக்கு. அதாவது சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்து இடஒதுக்கீட்டுக்கான எதிர்ப்பு காங்கிரஸ் கட்சியிலயும் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியிலையும் இந்துத்துவ சக்திகள் இருக்கிறாங்க. காந்தி ஒரு இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஆள் தான். அவர் ஹரிஜன்கிறத ஒத்துக்கிட்ட ஆள் தான். அது சாதிக்குள் சமத்துவம் கேட்டாரே தவிர சாதி ஒழிப்பு பேசல. அம்பேத்கருக்கும் காந்திக்குமான முரண்பாடே இந்த சாதி பிரச்சனை தான். மற்றபடி அம்பேத்கர் காந்தியை மிகப்பெரிய தலைவராக கருதினாருங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா அவர் அந்த ஊர்ல ஏற்கனவே அவர் படிக்க போன இடத்துல கூட அவர் போராடிய போராட்டங்களை பத்திலாம் சிலாய்த்து பேசியிருக்கிறார் அம்பேத்கர். அது போல இங்கேயும் வலிமையான ஒரு 30 கோடி மக்களை திரட்டி ஒரு போராடுகிற நிலைமையில ஒரு தலைவர், ஒற்றை தலைவரா இருக்கிறது காந்தி அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிட்ட தலைவர் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருந்த ஒரே பிரச்சனை சாதி தான். அந்த சாதி பிரச்சனை காங்கிரஸ் கட்சி தொடங்கி திமுக வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனால் இந்த விஷயத்துல ஏற்கனவே கிரிமினல் பிசியில கொண்டு வரும்போது அதை பல இடங்கள்ல ஒத்துக்கிட்டாங்க. நம்மளும் அதை செயல்படுத்துற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் எஸ்சிக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது இடஒதுக்கீட்டுடைய அந்த கான்செப்டே, அந்த இடஒதுக்கீடுங்கிறதே சமூக அளவுல மிகவும் பின்தங்கி இருக்கிற
அந்த மக்களுக்காக யோசிச்சு அம்பேத்கர் கொண்டு வந்த ஏற்பாடு தான். அதையே அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி நீங்க அதுக்குள் நீங்க வந்து கேள்வி எழுப்புறீங்க. அது முக்கியமா நான் இந்த நீதிமன்றங்கள் கொடுத்த வாதங்கள், அந்த தீர்ப்புக்கு பிறகு அவர்கள் அந்த பேசும்போது உதிர்த்த முத்துக்கள் வந்து மிக மிக மோசமானதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவங்க வந்து இவ்வளவு மோசமாக இதுக்குள்ள 3 தலைமுறை அனுபவிக்கிறாங்க, 4 தலைமுறையா அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பேசுறாங்க. 4 தலைமுறையா ஒருத்தன் வந்து இடஒதுக்கீட்டை அனுபவிச்சு அவன் சமூகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் அவன் வந்து எஸ்சியா தான் கருதப்படுறான். அவன் வந்து பள்ளன் பறையனாகத்தான் பார்க்கப்படுறான். அப்படிங்கிறதா இங்க இருக்கிற நிதர்சனமான உண்மை. இப்ப அதை நீங்க வந்து எந்த மூடி போட்டும் மறைக்க முடியாது. இப்ப அதை கேள்வி எழுப்பாம நீங்க வெறுமனே உட்கார்ந்துட்டு நீங்க நீதிபதி ஆயிட்டீங்கிறதுக்காக என்ன வேணா பேசிட்டு இருக்கிறது வந்து அபத்தமான ஒரு வாதம். அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது அப்படின்னு தான் பாக்குறோம். இப்ப இந்த மாதிரியான வாதங்களை கூர்தீட்டி தான் பிஜேபி வந்து இதை ஒரு அஜெண்டாவா கையில் எடுக்கிறாங்க. இந்த இடஒதுக்கீட்டை நீர்த்து போகிற ஒரு விஷயமா தான் பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடுங்கிற 10% இடஒதுக்கீட்டை அவங்க கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் இந்த இடஒதுக்கீட்டை இல்லாமலாக்குவதற்கான ஒரு அஜெண்டா. இது வந்து RSS ஒரு முக்கியமான அஜெண்டா. அவங்க தொடர்ந்து பார்ப்பனர்கள் இந்த இடஒதுக்கீட்டை காலி பண்ணுவதற்காக பல துறைகள்ல வேலை செய்யறாங்க. அது வந்து இது கொண்டு வந்த காலத்திலிருந்து சினிமா துறை உட்பட எல்லா துறையிலையும் இதற்கான பரப்புரை வேலைகளை செய்யறாங்க. சமூகத்திலையும் இது போன்ற பரப்புரை வேலைகளை தொடர்ந்து செய்யறாங்க. அதனுடைய நீட்சியாதான் அவங்க ஆட்சியை பிடிச்சதும் இதை காலி பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை வந்து மிக தெளிவா ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்காரு. இது வந்து நீங்க வந்து உள்ள இருக்கிற இந்த அரசியல் மட்டத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய லீடர்ஸ் கிட்ட இதுல எதிர்ப்பு இருக்கலாம். ஆனால் மக்கள் வெகுவாக இதற்கு ஆதரவு அளிப்பாங்க. மக்கள் மத்தியிலிருந்து இதை நீங்க பிரதிபலிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. எல்லா கட்சிகளுக்கும் இதான் வந்து நிலைமை. அதுதான் இன்னைக்கு வந்து பிஜேபிக்கும் ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கிறது. ஏன்னா பிஜேபிக்கு உள்ள இருக்கிறவங்களே அதுல இருக்கிற இடஒதுக்கீடு குறித்து கேள்வி எழுப்புவாங்கங்கிற நிலைமை வந்திருக்கு. கூட்டணி கட்சிகள் பலவும் இதை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. ஏன்னா எல்லா பார்ப்பனர்கள் மட்டுமே ஆட்சி அமைக்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. ஒரு சிலரை மட்டும் பார்ப்பனர்களை தாஜா பண்றதுக்காக அண்ணாமலை போன்ற, மோடி போன்ற ஒரு சிலரை மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்துறதுக்கு மற்றவங்க எல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்கணும்னு அவசியம் எந்த மனிதருக்கும் இல்லை. எல்லா சமுதாய மக்களுக்கும் அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும், பொருளாதார பிரதிநிதித்துவம் வேண்டும், சமூகத்துல வேலை வாய்ப்புகள் வேண்டும், எல்லோரும் வீடு கட்டணும், எல்லோரும் சுகமா வாழணுங்கிறது தான் ஒரு எல்லா மனிதருடைய அடிப்படை சாதாரண ஆசையா இருக்கும். நீங்க அந்த விஷயத்துல கை வைக்கிறதுங்கிறது இது மிகப்பெரிய தேன் கூட்டுக்குள்ள கை வைக்கிற மாதிரி பிஜேபி சிக்கி கொண்டது அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து இன்னும் பரவி பாயும் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேரும். இது பிஜேபிக்கு ஒட்டுமொத்தமாகவே மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிக்கும். அந்த தூண்டில தான் ராகுல் காந்தி போட்டிருக்காரு. அதை அந்த கட்சியில இருக்கிறவங்க கூட புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அதை தாண்டி இவங்களை யாராலையும் அரசியல் செய்ய முடியாது. கலைஞர் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தலைவராக போற்றப்படுகிறார் என்றால் இடஒதுக்கீடு ஒரு முக்கியமான விஷயம். ராமதாஸ் வந்து இன்றைக்கு எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர் என்று கருதப்படுறாருன்னா இடஒதுக்கீடு தான் காரணம். திருமாவளவன் வந்து இன்றைக்கு இந்திய அளவுல ஒரு மிகச்சிறந்த தத்துவார்த்த அரசியலை முன்னெடுக்கிறவர்னு பேசப்படுறாருன்னா இந்த இடஒதுக்கீடு சமூக நீதி அரசியல் தான் காரணம். இப்படி நம்ம வந்து அடுக்கிட்டே போலாம். ஏன் ராம்விலாஸ் பாஸ்வான் இன்றைக்கு மாயாவதி மிக கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க. மாயாவதி பல ஆண்டுகளா அந்த மாநிலத்துல ஆட்சி பிடிக்க முடியாம இருக்கிறாங்க. நீங்க போட்டு கொடுத்திருக்கிற இந்த விதை விருட்சமாக கூட மாறலாம். நாளைக்கு மாயாவதி அந்த முதல்வராகிறதுக்கான வாய்ப்பு கூட நீங்க உருவாக்கலாம். ஆனா பிஜேபிக்கு மிகப்பெரிய அடியை இந்த ஒரு விஷயம் கொடுக்கும் தான் நானும் நினைக்கிறேன். பார்ப்போம். கண்டிப்பாக தோழர். இப்போ மணிப்பூரில் ஒரு பெரிய போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பொறி வந்து நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. இப்போ பங்களாதேஷில் ஒரு விஷயம் வந்ததுக்கு காரணமும் அங்கே இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் வந்த ஒரு தீர்ப்பு. இப்போ இந்த விஷயமும் இதில் தான் வருது. ஏன்னா இந்த 2024 தேர்தல் பரப்புரையிலே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி முதல் கொண்டு இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள், குறிப்பாக அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள் சொன்னது, பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடை ஒழிச்சிருவாங்க, பாபா சாஹேப் அம்பேத்கர் கொண்டு வந்த இடஒதுக்கீடை ஒழிச்சிருவாங்க அப்படிங்கிற பிரச்சாரம் தான் மக்கள் மத்தியில் ஈடுபட்டுச்சு அப்படின்னு கள ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க.
இந்த வக்ஃபு போர்டு திருத்த சட்டமும் இப்போ இந்த இடஒதுக்கீடும் திருப்பி பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினால நிலைக்குழு, கூட்டுக்குழு, ஜேபிசி போன்ற விஷயங்கள் எல்லாம் மோடியால் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த சர்வாதிகாரத்தன்மையிலான இந்த நடைமுறைகள் தான் வந்து மக்களுக்கு பெரும் கோபமாகுது. அதுல இந்த மக்கள் விரோத சட்டங்கள் வந்து துணை செய்து போராட்டங்களுக்கு அப்படிதான் வந்து இலங்கையில பார்த்தோம். பொருளாதார நெருக்கடி, மக்கள் மீதான வன்முறை, அதற்கு எதிரான மக்களுக்கு எதிரான சட்டங்கள், இதுதான் வந்து அங்க வந்து ஒரு மக்கள் புரட்சி ஏற்படுச்சு. அதுதான் பங்களாதேஷ்ல இன்னைக்கு நடந்திருக்கு. பங்களாதேஷை வந்து சரியா ஆய்வு செய்யறவங்க இந்த போராட்டம் பற்றி பரவும், எங்க பரவும்னா அதை ஒட்டிய மற்ற மாநிலங்களுக்கு பரவும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் என்ன சிக்கல்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் புரட்சி ஏற்படுமா, இது மாதிரியான ஒரு ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஏற்படுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவுதான். ஏன்னா இங்கு வந்து தனித்தனியான மக்கள் மாநிலங்கள் இருக்கு, மொழிவாரி மாநிலங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமா இதை ஏற்கிறது எதிர்க்கிறது என்பது சற்று குறைவா இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கட்டமாக இது நகரும். எப்படி வந்து ஜல்லிக்கட்டுல தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமா திரண்டு இருந்தாங்க. பஞ்சாப் விவசாயிகள் ஒட்டுமொத்தமா திரண்டு அந்த மாநில விவசாயிகள் ஒட்டுமொத்தமா இருந்தாங்க. கிட்டத்தட்ட 100% பேரும் அங்க இருந்தாங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டுல ஒரு சில விவசாயிகள்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. எதிர்ப்புறத்துலயும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. மற்ற மாநிலங்கள்ல கொஞ்சம் பேர் தான் ஆதரவு கொடுத்தாங்க. இது மாதிரி நீங்க ஒரு சில போராட்டங்கள் தனித்துவமா அந்த மாநிலங்கள் வந்து முன்னெடுக்கும். அது மாதிரியான சிக்கல் வந்து ஒவ்வொரு பகுதியாக அடித்து செல்கிற காட்சி நாளைக்கு நடைபெறுங்கிறது ஒரு சில ஒரு சில ஆய்வாளர்களுடைய கருத்து. இப்போ நீங்க சொல்ற மாதிரி மணிப்பூர்ல வர வாய்ப்பு இருக்கு, மேற்கு வங்கத்துல வர வாய்ப்பு இருக்கு, இப்போ பங்களாதேஷை ஒட்டிய பகுதிகளில் அடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடனடியா நம்ம சொல்லணும்னா அடுத்த மக்கள் புரட்சி ஏற்படுகிற ஒரு இடமாக நான் கருதுவது காஷ்மீர்ல நடக்கும். காஷ்மீர்ல தொடர்ந்து வன்முறை செலுத்திட்டு இருக்கிறாங்க. அதற்கு இப்ப அதற்கு ஒரு சட்ட வரைவு இருக்கு. இந்த மாநிலங்களை பிரிச்சது, யூனியன் பிரதேசமாக அறிவித்தது, அதை வந்து அங்கீகரிக்கிற வகையில ஒரு சட்ட மசோதா இருக்கு. அதை கொண்டு வரும்போது மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும், மிகப்பெரிய புரட்சி காஷ்மீர்ல ஏற்படும். அது போன்று இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள்ல இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற அல்லது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான இடங்கள்ல இந்த விஷயங்கள் வரும். அதே போல இப்போ எஸ்சி எஸ்டிக்கு எதிராக வர்ற, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வர்ற பிரச்சனைகள்ல எந்த மாநிலமாவது முந்தி கொண்டு வரும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க மோடிக்கு எதிரான அலை வந்துருமா, இந்த ஆட்சியை தூக்கி இருக்கிற நிலைமை வந்துருமா அப்படிங்கிறது என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு மாநிலமாக அடித்து நொறுக்கி இந்த மோடி ஆட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு இடம் உருவாயிடுச்சு. அந்த நெருப்பு வந்து பற்ற வைக்கப்பட்டு விட்டது. அது ஒவ்வொரு மாநிலமாக எரிந்து கொழுந்து விட்டு எறிவதற்கான காலம் கனிந்து விட்டது அப்படிங்கிறதா நான் நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர், தொடர்ந்து பேசுவோம். நன்றி தோழர். நன்றி தோழர்.